வணக்கம். நீங்க உங்க வீட்ல எல்பிஜி கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்றீங்களா? அப்போ இந்த முக்கியமான தகவல் கண்டிப்பா உங்களுக்கு தான். இது நம்ம கிச்சனையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். வாங்க, இது என்னன்னு முழுசா பார்க்கலாம். இனிமே கேஸ் சிலிண்டர் வராதா? இதுதான் இப்ப எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. இதுக்கு பதில் ஆமா, வராம போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா பயப்படாதீங்க. ஏன் இப்படி ஒரு ரூல் வந்துச்சு, இதை எப்படி சரி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு முக்கியமான டேட் இருக்கு, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதோ பாருங்க, இதுதான் அந்த முக்கியமான விஷயம். மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள இகேவைசி வெரிஃபிகேஷனை முடிக்கலன்னா உங்களுக்கு வர சிலிண்டர் சப்ளை நிறுத்தப்படலாம்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த டெட்லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ உடனே கவனிக்க வேண்டிய விஷயம் இது. சரி, இந்த புது அறிவிப்பு எங்கிருந்து வந்துச்சுன்னா, மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தான் இது கொண்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லா எல்பிஜி கஸ்டமர்ஸும் அவங்களோட ஆதார் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனை, அதாவது இந்த இகேவைசிய கண்டிப்பா செஞ்சே ஆகணும். ஓகே, அப்போ இந்த இகேவைசின்னு என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, உங்க ஆதார் கார்டுல இருக்கிற உங்க கைரேகை மாதிரி பயோமெட்ரிக் தகவல்களை உங்க கேஸ் கனெக்ஷன் நம்பரோட லிங்க் பண்றதுதான். அவ்வளவுதான். இது இப்போ ஒரு கட்டாயமான ஒரு ப்ராசஸ். சரி, திடீர்னு கவர்மெண்ட் இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். கவர்மெண்டோட நோக்கம் ரெண்டு தான். ஒன்னு, உங்கள மாதிரி சரியான நபர்களுக்கு சிலிண்டர் சப்ளையும் சப்சிடியும் எந்த தடையும் இல்லாம கிடைக்கணும். ரெண்டாவது, இந்த கள்ளச்சந்தைய ஒழிக்கிறது. அதாவது ஒருத்தரே பல சிலிண்டர் வாங்கி பதுக்கி வைக்கிறது, தப்பான வழியில விக்கிறது, இதையெல்லாம் தடுக்கணும். ஏன்னா நம்ம கைரேகைய யாராலையும் காப்பி அடிக்கவோ திருடவோ முடியாது இல்லையா? அதனாலதான் இந்த பயோமெட்ரிக் சிஸ்டம். ஓகே, இதோட முக்கியத்துவம் இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு. சரி, நாம இப்போ என்ன செய்யணும்? ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள் தான். வாங்க பார்க்கலாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். உங்க ஆதார் நம்பரை உங்க கேஸ் புக்ல இருக்கிற கஸ்டமர் ஐடி கூட லிங்க் பண்ணணும். அவ்வளவுதாங்க விஷயம். சரி, இதை எப்படி பண்றது? இதுக்காக நீங்க கேஸ் ஏஜென்சிக்கு அலையணுமா, இல்ல கியூல நிக்கணுமா? அதெல்லாம் தேவையே இல்ல. வீட்ல இருந்தபடியே இதை முடிக்க 3 சிம்பிளான வழிகள் இருக்கு. பாருங்க, 3 ஈஸி வழிகள் தான். 1, கவர்மெண்டோட வெப்சைட். 2, உங்க போன்ல இருக்கிற ஆப். 3, ஏதாவது டவுட்னா ஹெல்ப்க்கு கால் பண்றதுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர். வாங்க ஒவ்வொன்னா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட், வெப்சைட். PMUY ஓட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க. அங்க உங்க ஆதார் நம்பரையும் கேஸ் புக்ல இருக்கிற கஸ்டமர் ஐடியையும் டைப் பண்ணுங்க. உங்க மொபைலுக்கு ஒரு OTP வரும், அதை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தா போதும். 5 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும். ரெண்டாவது வழி இதை விட ஈஸி. உங்க போன்ல பிளே ஸ்டோர் போய் ஆதார் ஃபேஸ் RDன்னு ஒரு ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பை ஓபன் பண்ணி உங்க கஸ்டமர் ஐடியை போட்டு உங்க முகத்தை ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணா போதும். அவ்வளவுதான், உங்க இகேவைசி வெரிஃபை ஆயிடும். சரி, இந்த 2 வழியிலயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல ஹெல்ப் வேணும்னா கவலையே படாதீங்க. இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு, அதாவது 18002355 என்ற எண்ணுக்கு கால் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வழிகாட்டுவாங்க. இப்ப நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். அதுதான் கடைசி தேதி. இத மட்டும் எக்காரணத்தை கொண்டு மறந்துடாதீங்க. இந்த தேதிய உங்க கேலண்டர்லயோ இல்ல போன்லயோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்ச் 31. இதுதான் இகேவைசி முடிக்கிறதுக்கான ஃபைனல் டேட். இதுக்கப்புறம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. அதனால லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாம உடனே முடிச்சிடுங்க. இந்த சின்ன வேலையை நீங்க கரெக்டா முடிச்சிட்டீங்கன்னா போதும். ஏப்ரல் மாசத்திலிருந்து உங்க சிலிண்டர் சப்ளை, மானியம் எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லாம வழக்கம் போல உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். சோ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். நீங்க உங்க இகேவைசிய முடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்லையா? அப்போ கொஞ்சம் கூட லேட் பண்ணாதீங்க. இன்னைக்கே நாம சொன்ன இந்த சிம்பிள் மெத்தட்ஸ்ல ஏதாவது ஒன்னு ஃபாலோ பண்ணி முடிச்சிடுங்க. இது உங்க குடும்பத்துக்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்.